லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. விடியா திமுக அரசின் 3 ஆண்டு கால ஆட்சி சாதனை அல்ல வேதனை என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சிக்கு வந்த 3 ஆண்டுகளில் மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத ஏமாற்று மாடல் அரசின் முதல்வர் ஸ்டாலின் தான் நடத்துவது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி என கொக்கரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சுயமாக செயல்படாமல் குடும்ப உறுப்பினர்களின் கைப்பாவையாக மாறி செயல்படும் ஸ்டாலின் தன்னுடைய ஆட்சியை செயலாட்சி என தம்பட்டம் அடித்துள்ளதாகவும், கடந்த 36 மாதங்களில் தமிழகத்தின் பல பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளதாக கழக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருட்களை வெளிநாடுகளுக்கு கடத்துவதில் ஆளும் கட்சி நிர்வாகிகளே ஈடுபட்டுள்ளது தமிழகத்தை தலைகுனிய வைத்துள்ளதாகவும், ஆட்சிக்கு வந்தவுடன் விடியா அரசு மின்கட்டண உயர்வு, வீட்டு வரி மற்றும் சொத்து வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, குப்பை வரி, பால் விலை உயர்வு போன்ற பல வரி உயர்வுகளை தமிழக மக்களுக்கு பரிசாக அளித்துள்ளதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார். அரிசி, காய்கறி, வீட்டு உபயோக எண்ணெய் என அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு மற்றும் கட்டுமான பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதாகவும், அதிமுக ஆட்சியில் சட்டத்தின் மாட்சிமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, திமுக ஆளும் போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி மக்களை கடனாளிகளாக ஆக்கியதுதான் விடியா திமுக அரசின் சாதனை என்றும், எந்த புது திட்டங்களையும் செயல்படுத்தாமல் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட செயல்படுத்தப்பட்ட பணிகளை இந்த ஆட்சியில் ஸ்டிக்கர் ஒட்டி திறந்ததுதான் விடியா திமுக அரசின் சாதனை என கழக பொதுச் செயலாளர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இன்னும் 2 ஆண்டுகள் விடியா ஆட்சி தொடர்ந்தால் தமிழகம் படுபாதாளத்திற்கு சென்று விடுமோ என மக்கள் அஞ்சுவதாகவும், விடியா திமுக ஆட்சி செயலற்ற ஆட்சி, பயனற்ற ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி என்பதை தமிழக மக்கள் விரைவில் நிரூபிப்பார்கள் என கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார்.